ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு திருவிழாக்கு போனோம். திருவிழான்னு சொல்கிறது ஒரு இந்தியன் ஸ்டோர் ஓப்பனிங் தாங்க. ஆக்சுவலி இந்த கடை ஓப்பன் ஆகி ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் அது வந்து சாஃப்ட் லான்ச்சிங்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் இதோட கிராண்ட் ஓப்பனிங். ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியாது. என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கடை வீட்டு பக்கத்தில் திறந்துருக்கு, நீ போய் பார்த்துட்டு வாயே அப்படின்னா, நான் கூட ஆல்ரெடி திறந்த கடை தானே, ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது, சும்மா போய் பார்த்துட்டு வருவோன்னு வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டங்க. எனிவேஸ், இந்தியா ஸ்டோரோட பேர் வந்து இந்தியா பாசார். வீட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். இங்கே இருக்கிற எல்லா இந்தியன் ஸ்டோர்ஸை விட பெருசாக இருக்குது. என் பொண்ணு வெளியே இந்த கூட்டத்தை பார்த்த உடனே அம்மா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னா, ஆனால் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு பொருள் எடுத்து கையில் வச்சது அவதாங்க. சாக்கோ பாயின்னு ஒரு பிஸ்கெட். அவள் சின்ன வயசில் இந்தியாவில் சாப்பிட்ருக்கா போல இருக்குது. யூஎஸில் நானும் இது எங்கேயும் பார்த்ததில்ல, அவளும் பார்த்துருக்கான்னு எனக்கு தோணலை. இதை பார்த்த உடனே எடுத்து வச்சுட்டாம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு வாங்கி தாயேன் அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த ஒரு பொருளுக்காக போய் நான் அந்த க்யூவில் நிற்க மாட்டேன்ப்பா அப்படின்றதுக்கு, இல்லை நான் நிற்கிறேன், நீ வேணா போய் கடையெல்லாம் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னா. சரி, சுற்றி பார்க்குற சாக்கில் ஒரு 4-5 ஐட்டமை நானும் கையில் எடுத்துகிட்டு போய் க்யூவில் நின்று மடமடன்னு பில்லை போட்டு வெளியே வந்தால் ஃப்ரீயாக எங்களுக்கு ஃப்ரூட்டி கொடுத்தாங்க. அங்கே ஃப்ரீயாக ஃபேஸ் பெயிண்டிங், ஃப்ரீயாக பாப்கார்ன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெளியே இளநீர் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் கரும்பு ஜூஸ் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி அட்லாண்டாவில் இருக்கும்போது. இன்றைக்கி இங்கே கரும்பு ஜூஸும் இருந்துச்சுங்க, ப்ளஸ் லைவ் பானிபூரியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பானிபூரி சாப்பிடணுன்னு ஆசை இருந்தாலும் அவ்வளோ பசி இல்லாதனால கரும்பு ஜூஸ் ட்ரை பண்ணலாமேன்னு கரும்பு ஜூஸை வாங்கினேன். கரும்பு ஜூஸு $4.90, ஆல்மோஸ்ட் $5ங்க. கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. பட் என்ன பண்ணுறது, ஆர்டர் பண்ணிட்டோமே, குடிச்சு தானே ஆகணும்ன்ட்டு வாங்கி கையில் வச்சா ஆஸ்டினில் அடிக்கிற சூட்டுக்கு பயங்கர வார்மாக இருக்குது இந்த ஜூஸு. குடிக்கவே முடியல. சரி, வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிக்கலான்ட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்தால் என் பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன், பக்கத்துலேயே ஒரு மீட் ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் ரன் அண்ட் ஆப்ரேட்டட் பை இந்தியன்ஸ், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. சரி அம்மா, எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது, நான் காரில் உட்காந்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னா. அந்த கடை பேர் ஃபார்ம் டு குக். உள்ளே போனால் செம்ம க்ளீனாக செம்ம ஹைஜீனிக்காக இருந்துச்சுங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், நான் வீடியோ எடுத்துக்கலாமான்னு. வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் மட்டும்தான் இருந்தேன் நான் போன டைமில். ஸோ அங்கே என்னென்ன கிடைக்குதுன்னா, எல்லா விதமான மீட்டும் கிடைக்குது. கண்ட்ரி சிக்கன், நாட்டு சிக்கன், பர்ன்ட் கண்ட்ரி சிக்கன் கிடைக்குது, சிக்கன் கிடைக்குது. எல்லா பார்ட் ஆஃப் சிக்கனையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க, கட் பண்ணாமையும் வச்சுருக்காங்க. உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். மட்டன்லேயும் அதே மாதிரி போன்லெஸ் மட்டனையும் கட் பண்ணி வச்சுருக்கான், போனோட மட்டனையும் கட் பண்ணி வச்சுருக்கான். ஃபுல் லெக்கு மட்டனோடது, கோட்டோடது வேணும்னா அதுவும் வச்சுருக்கான், நீங்கள் ஃபுல்லாக கூட வாங்கிக்கலாம். இல்லை அதோட ஸ்ப்ளீனு, லிவரு, பிரெயின் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கான். ஸோ உங்கள் வசதிக்கு நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதை தவிர போர்டில் எழுதி போட்டிருக்கான் தட் ரேபிட்டு, காடை, டக்கு இதெல்லாமே நம்ம ஆர்டர் கொடுத்தா ஃப்ரெஷ்ஷாக ஷ்ரிம்ப்பு, ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் இதெல்லாமே நம்ம ஆர்டர் கொடுத்தா அவங்க கொண்டு வருவாங்கன்ட்டு. வெள்ளிக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக பன்னீரும் ஃப்ரெஷ்ஷான தயிரும், ஹோம்மேட் தயிரும் கிடைக்கும்னு போட்டிருந்துச்சு. நான் எதுவும் வாங்குறதுக்காக போகலை, ஆனால் அங்கே போனப்போ சரி ஏதாச்சும் வாங்குவோம் அப்படின்ட்டு சிக்கன் பிரெஸ்ட் மட்டும் கட் பண்ணது வாங்கிட்டு, கஸ்டமர் சர்வீஸும் நல்லா இருந்துச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கினது இந்த அமுல் சீஸோட ஸ்கொயர்ஸும், சாக்கோ பை பிஸ்கெட்டும், ஒரு பப்பாயாவும், இந்த பூண்டு, அப்புறம் ஃப்ரூட்டி வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு, பாப்கார்னும் ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அப்புறம் நான் வாங்கினது கொஞ்சம் இஞ்சி, இவ்வளோ தாங்க வாங்கினேன். இதுக்கு எனக்கு $17 ஆச்சுங்க. $16 and some cents, பட் $17ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்த உடனே இந்த சிக்கனை வந்து இனி ஃப்ரீசருக்குள்ளே வச்சா எடுத்து திருப்பி டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதனால் இப்போவே சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் பாதி சிக்கனை எடுத்து குக் பண்ணுறதுக்கு, அதாவது வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போட்டு மிளகாப்பொடி, உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். அதில் என்ன பண்ண போகிறேன்றது நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். மிச்ச சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய், ஹாவ் அ குட் டே.